அழகாஷ் நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருக்க போகுது. அதனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. நீங்க தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியா என்னாலையும் வீடியோ போட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டே இருங்க. என்னடா இதை மட்டும் போட்டுட்டு இருக்க, அனிமேலாம் இதுக்கப்புறம் போட மாட்டியா அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. நான் இந்த வீடியோல அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். கண்டிப்பா எந்த ஒரு காலத்திலையும் சேனலே டர்மிட் ஆனா கூட இது சொல்லக்கூடாது. சேனலே ஸ்ட்ரைக் வந்து போனா கூட கண்டிப்பா நான் அனிமே போறதை நிறுத்த மாட்டேன். மாங்கா வந்து செகண்டரியா தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின் சேனல்ல வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி போடாமலாம் இல்லை. என்னதான் அனிமே வந்து ஆன்கோயிங்கா இருந்தாலும் அது வியூஸ் போலனா கூட கண்டிப்பா என்னுடைய தாட் வந்து அது முடிச்சே ஆகணும். கூடவே அது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா போட்டி ஆகணும்னு தான். அது மட்டும் நான் எந்த ஒரு காலத்திலையும் நிறுத்த மாட்டேன். அதனால எத்தனை தடவை அழிந்தாலுமே திரும்ப மீண்டு வர அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. பட் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டிவும் மோட்டிவும் அதை இன்னும் பூஸ்டப் பண்ணும். கொஞ்சமாச்சு என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா அனிமே வரும். அனிமேலாம் நான் போடாம இருக்கவே மாட்டேன். நிறைய பேர் மாங்குவா போறீங்க, அனிமேல விட்டு போயிட்டீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யோசனையா இருக்கும். அதுக்கான பதில் தான் இது. நம்மளுடைய மெயின் சேனல்லையும் அனிமே வரும். கூடவே எந்த மாங்குவா சேனல்லையும் அனிமே போடலான்ற ஒரு தாட்ல இருக்கேன். பட் ஆனா அது ஃபினிஷ் அனிமேவோ இல்ல வரப்போற ஆன்கோயிங் அனிமேவோ அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க நான் போட்டா சப்போர்ட் பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா போடுறத பொறுத்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் தொடர்ச்சி அதுல போடுறேன். இல்லைன்னா நம்மளுடைய மெயின் சேனல்லே போடுறேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா. இப்போ எந்த எபிசோடில் இப்போ அந்த கேட்டை காமிக்க கொரியன் அண்டர் அசோசியேஷனில் இப்போது மிகப்பெரிய நடவடிக்கையை இப்போ எடுத்திருக்காங்க. என்னடானா நிறைய அண்டர்ஸை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஃபியூ டேஸில் இந்த கேட் ஓப்பன் ஆகி மார்ச்சஸ் எல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நிறைய அண்டர்ஸ் எல்லாம் குவிஞ்சு கிடக்குறாங்க. அதில் ஒருத்தனும் நான் ஒரு பி ரேங்கர், இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பாதுகாக்க மட்டுமே முடியும். நான் எதிர்த்து சண்டை போட்டேன்னா கண்டிப்பாக என்னால் அதெல்லாம் செய்ய முடியுமா தெரியல அப்படின்னு அவனும் பேசிக்கின்னு அந்த இடத்துல இந்த நகர்ந்து போகும்போது தெரியாமல் ஒருத்தனை மோதிடுவான். டேய் யாரா நீ, பார்த்து போக தெரியாது கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் முறைச்சி இவனை பார்த்து திட்டுவான். அவன் திட்டின அர்த்தம் வச்சு அந்த பார்த்தா லப்ப தலைவன் மானாச்சு. அவன் வெறித்தனமா இவனை பார்ப்பான். இப்போ வந்து அந்த இருக்க மக்களுக்கு வந்து புரியல என்னடா இது, இந்த இதுல மோசமான ஃபைட் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நடக்க போகுது. அதுக்குள்ள இருந்து இவன் பேரு யாரு அடையாளம் யாருன்றது தெரியாமையே திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய ஆளு எங்க இருந்து வந்திருப்பான். ஈவன் நம்ம டாங்கியோ காட்டில ரொம்ப பெருசா இருக்காரு ஆளு பார்க்க. அவரோட பெருசா இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இவர் எங்கேயோ பார்த்தது இல்லையே. உண்மையிலேயே இவர் ஒரு ஹண்டர் தானா? இல்லை இப்படி மாதிரியான ஒரு ஹண்டரை நாங்கள் பார்த்தது இல்லை. இவன் யாருன்றது தெரியலன்னு சொல்லிட்டு புரியாம எல்லாரும் இவனை ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி பாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா அப்ப அந்த பீரங் கண்டரும் டேய் எவ்வளவு தேடி அந்த என்ன மோதிட்டு போயிருப்பேன், ஒழுங்கா மன்னிப்பு கேள்ற. அதுக்கு மனசுக்குள்ள யோசிக்கிறான் நான் ஒரு பி ரேங்கர். லிட்டரலா சொல்ல போனா நான் ஒரு ஹை ரேங்கர் ஹண்டர் சேர்ந்தவன் தான். நான் என்னதான் கொஞ்சம் செல்ஃபியா தான் இருந்தாலுமே எனக்கு ஒரு கௌரவமா இருக்கு. கூடவே எனக்கு கீழே சபார்டினேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன மதிக்கணும்னா இந்த மாதிரியான ஆளுங்களை கிட்ட நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிறது நல்லதுதான். பட் இருந்தாலுமே என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு பி ரேங்கர்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவனை மிரட்ட, என்னது நான் உனக்கு மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாத சாவுடான்னு சொல்லிட்டு அந்த பானாச்சு பீஸ்டும் அதுக்கப்புறம் அவனுடைய பல்ல வச்சு அவன் தலையை அப்படியே கொதறி எடுப்பான். மொத்த அண்டர்ஸ் எல்லாமே வாயடிச்சு போறாங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு அந்த மானாச்சும் இப்ப ரத்தத்தை துப்பிட்டு டேய் என்னடா இவன் அவன் தலையை சாப்பிட்டுட்டானா இல்ல கீழே துப்பிட்டானா, என்னடா அவன் தலையை காணும் தொட்டு சாக்காத அது வில்லத்தனமா சிரிச்சுட்டு சாவங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி கொடுப்பான் தரையில. மொத்த பேரும் எகிரி போய் எல்லாருமே ஒருத்தன் பார்த்தா அந்த பறந்து போய் விழ அவன் வீழ்ந்த அடுத்த நிமிஷமே அவன் மேல இன்னொரு காரம் போயிட்டு அவன் மேலேயே அப்படியே மோதி அவனை நசுக்கியே கொள்ளுது. இப்ப அந்த மாநாட்டம் அந்த புகை மூட்டத்துல இருந்து வெளியே வருது. நல்லா கவனிங்க லோலி ஹியூமன்ஸ், உங்களால எங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது. இப்போ உங்க எல்லாரையும் நான் வேட்டையாட போறேன். அதுவும் என்னுடைய பல்லையும் நகத்தையும் வச்சு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கான ரெஸ்ட் இன் பீஸ காமிச்சிட்டு நரகத்துல உங்களை நான் பாக்குறேன். ஏன்னா நான் தான் கிங் ஆஃப் தி பீஸ்டஸ் மானாட். இவன் தான் பீஸ்ட் மானாச்சு. அவன் அடுத்த நிமிஷமே தன்னுடைய பவர் அனலைஸ் பண்ண என்னை எவனாலே தடுத்து நிறுத்த முடியாதுடா, எவ்வளவு தேடி வந்து என்கிட்ட எப்படி பண்ணுவீங்க சொல்லிட்டு அவன் கத்திட்டு அந்த இடத்துல நாசம் பண்ணிட்டு இருக்கான் எல்லா இடத்தையும். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரெண்டு இளம் ஜோடிகளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தாகிம காமிக்க அவன் பார்த்தா தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு ஹாப்பியா அதை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஏம்பா எனக்கான காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம போயிட்டு ஹோட்டல் எங்கன்னா சாப்பிடலாமா, நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகே தானே? ஓகே நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாஹிம கூட்டின்னு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கைதல் மூலியமா கிளம்புறான். போலாமா? ஆனா இந்த இடத்துல இருந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமே, சீக்கிரமா போக முடியும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தினா நம்ம நினைச்சா 5 மினிட்ஸ்ல கூட போக முடியும். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குன்றதே தெரியாது நம்ம ஹோட்டலுக்கு போகணுன்றது. இவன் என்னடான்னா 5 நிமிஷத்துல போக முடியும்னு சொல்லிட்டு சொல்றான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கைதில பயன்படுத்தி அந்த இடத்துல பறந்து போக இப்ப மிஸ்டர் ஃபூவும் அவரு கடுப்புல என்னது அண்டர் அசோசியேஷனுக்கு வேலையே மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கான். அங்க என்னதான் நிலவுது சார், நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருந்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே யாரும்
யாரோ ஒருத்தங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கட்டாயமா நான் கொஞ்சமாச்சும் அந்த டஞ்சனை பிரேக் ஆகுது கவனிச்சிட்டு இருக்கணும். லாஸ்ட் மொமெண்ட்ல நான் கவனிக்காதனால அது எனக்கு தெரிஞ்சு அந்த டஞ்சன் பிரேக் ஆகி ஆல்ரெடி என்னோட கையை மீறி சில மான்சர்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண பெரிய தப்பு. இதை பத்தி நான் அவங்ககிட்ட சரியா பேசாததுதான். சரி, அண்டர் சஞ்சன் எங்க இருக்காரு? அவரை பத்தி என்ன கதை? அவரை பத்தி தெரியல சார். அவரை எதையோ கான்டாக்ட் கூட பண்ண முடியல. அடடா, இது எல்லாத்தையுமே நான் தான் அப்ப பாத்துக்கணுமா? என்ன பண்றது? இப்ப அவன் இந்த இடத்துக்கு இருந்ததானே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அப்படியே மனசுக்குள்ள அவர் யோசிக்க, சேர்மன் இந்த மான்சர் வேற இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ யாருதான் அந்த போயிட்டு தடுக்க போறாங்க? என்னதான் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம்? என்ன சொல்ற? மிஸ்டர் சஞ்சன் தான் அது வந்த உடனே அதை பாத்துப்பாரு. வேற யாரும் பாத்துக்க முடியாது. இல்ல சார், நீங்க சொல்றது சரிதான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய இந்த இடத்துலயே வந்து வேர்ல்டு கிளாஸஸ் அண்ட் ஹண்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா இதுல உதவி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பீஸ்ட் எதிர்த்துக்காக நம்ம ஜெர்மனியை சேர்ந்த அந்த ஹண்டரும் ரெடியா இருக்காரு அட்டாக் பண்ண. மத்த ஹண்டர்ஸ் எல்லாமே தயாரா இருக்கு. இப்ப அந்த ஜெர்மனியை சேர்ந்த ஹண்டரும் என்னால கண்டிப்பா முடியும். நான் சாக மாட்டேன் இந்த இடத்துல. என்னால முயற்சி பண்ணாம விட்டு கொடுக்க முடியாது. நான் நல்ல வேலை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த சோயோலியே நான் தங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாம் நல்லதாவே தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா என்னால இந்த மான்சரை டிஃபீட் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு. அப்ப தாமஸ் ஆண்ட்ரேவும் டேய் பின்னாடி வா, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட பயங்கரமா இருக்கு இந்த சீனு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல காமிக்க ஹீரோவும் சாய் ஹிமும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கும் கால் வருது. சொல்லுங்க, நான் சஞ்சன்வோ தான் பேசுறேன். என்ன ஆச்சு? மிஸ்டர் சஞ்சன்வோ, நீங்க இப்ப எந்த இடத்துல தான் இருக்கீங்க? எங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? நான் வந்து இப்போ சர்வீஸ் ஜோனை தாண்டி அவுட் சைட்ல இருக்கேன் சார். சோயோல அந்த கேட்டு கீழே இப்ப மிகப்பெரிய ஒரு ரேம்பேஜ் மோட்ல இருக்கிற ஒரு மான்சர் வந்து இந்த இடத்துல ஹண்டர் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்கு. உடனடியே நீங்க இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் தான் அதை சமாளிக்க முடியும். தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. ஹீரோவை ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க? ஆனா அந்த டஞ்சன் பிரேக் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகும் தானே போட்டிருந்துச்சு நம்மளோட ரிசர்ச் படி. ஆமா, அதுதான் உண்மை அப்படின்னு சேர்மன் பார்த்தா இப்போ ஊதான் இந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இப்போ சரி, எத்தனை எனிமிஸ் தான் அந்த இடத்துல இருக்காங்க? அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் தான் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னது ஒரே ஒருத்தனா? ஹீரோவை இதை கேட்டு ஷாக் ஆகிறான். எல்லா ஹண்டரும் கண்டிப்பா இப்ப சோயோல கேதர் ஆயிட்டு இருப்பாங்க. கட்டாயமா டஞ்சன் பிரேக் ஆயிருந்தா அந்த மான்சர் ரொம்பவும் மோசமானதான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. இப்போ என்னதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோம்? அந்த ஒருத்தன் யாரா இருப்பான்? ஏன்னா ஒரு பீஸை தடுக்கிறதுக்காக என்டையர் கில்ட்டையே இப்ப பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல. இப்ப எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி தாமஸ் ஆண்ட்ரே வந்து கரண்ட்லி அதுக்கு எதிராக போராடினு இருக்கான். கூடவே என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அமைச்சிருக்கேன். தாமஸ் அப்புறம் மிச்ச அதர் ஹண்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் அதை ஷேர் பண்ணிருக்கேன் போது யாருக்கு எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே உடனடியாக எனக்கு ரிப்போர்ட் வந்துடும். அந்த மான்ஸ்டர் எப்படியாப்பட்டது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அதை நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம், என்னுடைய சிங்கிள் ஷேடோ ஒன்னு இருக்கு. அதுவும் சோயோல தான் ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் இப்போ அது உணர்ந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா அந்த சிக்னல் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு. யாரு தான் இருக்கும், என்ன அங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னுடைய சென்ஸை பயன்படுத்தி அவனுடைய ஷேடோ சோல்ஜர் மூலியமா அந்த இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, யாரு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்ற மொத்த விவரத்தை பார்க்கலான்னு பார்க்க. பட் ஆனா அவனால அது எதுவுமே பார்க்க முடியல, சென்ஸும் பண்ண முடியல. ஏன்னா அது எல்லாமே சிக்னல் ஸ்பீக் ஆகுது. ஏன்னா இன்னொரு மாநாச்சில் இந்த வேலை பண்றது எந்த ஷேடோ சோல்ஜர் அந்த இடத்துல இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இல்லைனா இந்த இடத்த விட்டு என்னால சீக்கிரமா போக முடியுமா தெரியலையே. மிகப்பெரிய பிரச்சனை இப்ப கொரியாக்குள்ள வேற வந்துடுச்சு. சாஹிமோ, என்ன பிரச்சனை சஞ்சன்? போய் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, டஞ்சன் ஏதோ பிரேக் ஆயிடுச்சான். என்னது, ஆல்ரெடி அந்த டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சா? இல்ல மொத்தமா இல்ல, அந்த டஞ்சன் உள்ள இருந்து ஒருத்தன் வந்திருக்கானா இல்ல வெளியில இருந்து யாராச்சும் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரே ஒருத்தன் அந்த எனிமையை நம்ம சமாளிக்கணும். வேர்ல்டு கிளாஸ் ஹண்டர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நான் தெரிஞ்சுக்கணும். ஹீரோவும் சரி சேர்மன், இப்போ அந்த மான்சருக்கு எதனா ஷேடோ இருக்கா? ஏன்னா இந்த பிரச்சனை உணர முடியலன்ற ஒரே காரணத்துக்காக ஹீரோவை கேள்வி கேட்க கன்ஃபார்மா சொல்றேன், அந்த மான்சருக்கு ஒரு விதமான ஷேடோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லைன்னா ஒருவேளை இன்விசிபிள் ஷேடோ வச்சிட்டு இருக்கா, இல்ல அதை மறைச்சு வச்சிட்டு இருக்கா, எப்படியாப்பட்ட மான்சரா இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்க அவன் பார்த்தா வேற ரகமா இருக்கான். இப்ப ஜெர்மனி சேர்ந்த அந்த ஹண்டரும் தாமஸ் எல்லாரும் பின்னாடி இருங்க, போய் சிட்டிசன்ஸை பாதுகாக்குங்க, முட்டாள்தனமா இந்த இடத்துல நிக்காதீங்க, அவர் கோலியத்தை பயன்படுத்த போறாரு, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். தாமஸ் யோசிக்கிறான், இந்த பீஸ்ட் நான் தான் இந்த இடத்துல சமாளிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ரேம்பேஜ் மோட்ல இருக்கு. அப்புறம் அவன் காமிக்க வெறித்தனமா வெறியா இருக்க அந்த இடத்துல சண்டை போறதுக்காக ஒன்லி இப்போதைக்கு இந்த இடத்துல நான் தான் இதை சமாளிக்கணும். கண்டிப்பா என்னால இதை தோக்கடிக்க முடிஞ்சா அடுத்த நிமிஷமே கொன்னுடணும். விட்டு வச்சனா எனக்கு அதை ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்போ நேருக்கு நேரம் நிப்பானுங்க. உண்மையிலே ஆறால வெளிப்படும் வேற லெவலா இருக்கும். தாமஸும் அவனை பார்க்க அவனும் வெறித்தனமா அவனை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே சண்டை போட ஆரம்பிக்க அந்த பேஸ்ட் மானஜோ ஸ்டார்டிங்ல என்னமோ போட்டு அடிச்சு அவனை கீச்சு உள்ளான்னு பார்ப்பான் மாறிய. ஆனா நம்ம தலைவன் அவனை பார்த்துட்டு தவடையிலே ஒண்ணு கொடுப்பான். அந்த மானாச்சி ஆண்டு போயிடும். ஆனா பட் திரும்ப ஒரு அட்டை கொடுப்பான் நம்ம ஆளுக்கு. ஷாக் ஆயிட்டு திடீர்னு ஒரு அட்டை திரும்ப கொடுக்க, ஆனா அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். பட் மூஞ்சி பிடிச்சி நசுக்கி விட்டுருவான். இதே மாதிரி கண்டினியூஸா இந்த சண்டையும் தொடச்சியே போக அதோட
இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பா வெறித்தனமா பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்தது எபிசோடு எல்லாமே இன்னமும் பிரமாதமா போக போகுதுனால கூட எதுவுமே வெயிட் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கூஸ் பம் குறையாம உங்களுக்கு நல்லாவே போகும் கதை. முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.